கருப்பு குமார், கற்காமுத்து, திட்டு ரமேஷ், வர்தா, கொடுக்கு, ஒரு மட்டை ஒரு கொலை நடக்குதுன்னா அன்றைக்கி எல்லாம் உட்காந்து கானா பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து அன்பாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ரவுடிங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. நீ உன்னை போக விட்டு பின்னால் கண்ணடிச்சு கலங்க பண்ணி முதுகில் குத்துற ரவுடி அப்பெல்லாம் கிடையாது. இப்போ ரவுடிங்கிட்ட போய் எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனைனா தீர்த்து வைப்பாங்க. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு பொம்பளைங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. அங்கேயே ரவுடி மாமலுக்கு ஆக மாட்டாங்க. டெவலப் பசங்களாம் ரவுடின்றாங்க. அவங்க மேலே ஒரு திருநாட்டு சவுண்ட் கூட இருக்காது. ஆனால் நாங்கள் ரவுடிங்க, நாங்கள் தான் தாத்தா நாங்கள் அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. குப்பை மோட்டில் வந்து திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அப்படியே அடிச்சு போட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஓட வந்து பார்ப்பான். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சாவி எடுத்துன்னு போவான். திருப்பி நைட்டில் போனாக்கா ஒரு பொண்ணு உடலை கிடக்கும், ஒரு ஆம்பளை செத்துருப்பான். கொலை பண்ணுற இடத்துலயே அவங்களுக்கு 1 லட்சம் வந்துடும். இப்போ ஒரு பெரிய கட்சிக்காரனை பண்ணுறாங்கன்னா அவங்க 5 லட்சம் அனுப்பிச்சிருவாங்க. போலீஸ்க்கு இது எல்லாமே தெரியும்ல, இருந்துமே அவங்களால ஏன் தடுக்க முடியல? போலீஸ்காரங்க வந்து அகிஸ்டிகிட்டே ரெக்கார்டிங் எடுத்து இன்னொரு அகிஸ்டிகிட்ட காட்டுறான். இந்த 4 தொகுதியிலையும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கணக்கு பட விட 800 900 குடும்பம் பொறுக்கிறாங்க. பிறக்கிற குழந்தை கூட குப்பமோட காட்டி விடுவோம். இதான் குப்பமோடு, கொஞ்சம் பொறுக்கி விரும்பி வாங்கி சாப்பிடுங்க, எங்கேயும் திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, அப்படிதான் வாழ்க்கை. அம்மா உங்க பேரு, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க சொல்லுங்கம்மா. என் பேர் ஜோதி. நான் 80லேருந்து குப்பை பொறுக்கிறேன். அப்போ இந்த குப்பை மூடு வந்து ஜேஜே நகரில் இருந்தது. ஜேஜே நகர்லேருந்து குப்பை மூடு பொறுக்கிறேன். எங்கள் மாமியாருக்கு அம்மா பொறுக்கி, எங்கள் மாமியார் பொறுக்கி, நான் பொறுக்கி. இப்போ வந்து 82ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அப்புறம் எலி நகர் குப்பை மூட்டுக்கு வந்தோம். அங்கே பொறுக்கிறோம். அந்த வண்டிங்கெல்லாம் வந்து ஓட்டு ஏறி மாற்றி மாற்றி விட்டாங்க வண்டியே எங்கள் கொட்டில். அந்த வண்டி பின்னாலலாம் ஓடி ஓடி பொறுக்குவோம். பொறுக்கி எனக்கு 6 பசங்க. 6 பசங்களில் 3 பொண்ணு 3 பையன். ஆனால் அந்த பசங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு குடிக்காரு. அவர் வந்து சரி வர குடும்பத்தை பாதுகாப்பானதை குடின்னு எல்லாரையும் போட்டு அடிப்பார். அதனால் எல்லா பசங்களையும் இட்டு வந்து குப்பை மூட்டில் விட்டேன். என் ஒருத்தரை கூட படிக்கவே வைக்கல. அவங்க மூட்டுக்கு போய் அவங்க பொறுக்கி நாங்கள்லாம் பொறுக்கினா இருந்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. குப்பையிலேயே பாய் போட்டு தூங்குவோம், குப்பை மூட்டிலே சாப்பிடுவோம், குப்பை மூட்டிலே பத்துப்போம். அப்படியே பெருசாகி அதுக்கப்புறம் அவங்களும் பொறுக்குனாங்க, இப்பவும் பொறுக்குனாங்க. அப்புறம் நான் பொறுக்கி, என் பிள்ளைங்க பொறுக்கி, என் பேர பிள்ளை வரைக்கும் இப்போ பொறுக்குறோம். அதே வேலை தான் பார்த்துன்னுக்குறோம். ஆனால் 82ல் எனக்கு கல்யாணம். ஆனால் இத்தனை வருஷமாக பார்க்குறோம், 50-55 வருஷமாக பொறுக்குறோம். ஆனால் இதில் எவ்வளோ ரவுடி பசங்க, இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்தது. ஆனால் அங்கே தான் பொறுக்குறோம். என்ன பொறுக்கி இன்னும் வரைக்கும் அந்த குப்பையில் தான் நாங்கள் வாழறோம், அந்த குப்பையில் தான் நாங்கள் பிழைக்கிறோம். பிள்ளைங்கெல்லாம் பொறுக்குது, பேர பிள்ளைங்கெல்லாம் பொறுக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னா இப்போ கொள்ளு பேர சின்ன பேர பிள்ளைங்கெல்லாம் பாதி பசங்களை படிக்க வைக்கிறோம். இதில் ஒரு 6-7 பேர் படிக்க வைக்கிறது எங்கள் கூடயே குப்பை மூட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் படிக்காம, பேர பிள்ளைங்களாம் ஒரு 6-7 பசங்க படிக்காம வந்துட்டாங்க. எங்க பிள்ளைங்களாம் படிக்கல. இப்போ கொஞ்சம் ஒரு 15 பசங்களை மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சின்ன பசங்களை. அவங்கெல்லாம் நல்லா படிச்சுக்கிறாங்க. ஆனால் குப்பை தான் பொறுக்கின்னு இருக்கிறோம், இன்னும் வரைக்கும் குப்பை தான் பொறுக்கிறோம். சரிங்கம்மா, நீங்கள் அந்த காலத்துலேருந்தே இப்போ குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த நேரத்தில் நிறைய ரவுடிகள் தொல்லைங்கள்லாம் இருந்துச்சு. ரவுடிங்க தொல்லைங்கெல்லாம் கொலை எல்லாமே நடந்தது. அதில் ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்ல முடியுமா, என்ன நடந்துச்சுன்னு? குப்பை மூட்டில் வந்து திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அப்படியே அடிச்சு போட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஓட வந்து பார்ப்பான். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சாவி எடுத்துன்னு போவான். திருப்பி நைட்டில் போனாக்கா ஒரு பொண்ணு உடலை கிடக்கும், ஒரு ஆம்பளை செத்துருப்பான். நாங்கள் பயந்துக்கின்னு அந்த சாவி எடுத்துனா திருப்பி என்ன செய்வோம். ஆனால் பயந்துக்கின்னு ஒரு 11 மணிக்கெல்லாம் ஓடிடுவோம். நைட்டு 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு. ஆனால் திருப்பி எல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம். காலையில் வருவோம் 5 மணி 6 மணிக்கு பொறுக்கின்னு 11க்கெல்லாம் ஓடிடுவோம். வெயில் வரதுக்கு முன்னாடி கிளம்பிடுவீங்க? ஆமாம், கிளம்பிடுவோம். அந்த வாரத்தில் பாய் சருக்கு போடுவோம், டெய்லியும் பாய் சருக்கு போடுவோம். டெய்லியும் போகிற சருக்கு இந்த காகிதம், நியூஸ் பேப்பரு, ரப்பியா, கோனி எல்லாம் டெய்லியும் போகிறது. இந்த மெட்டலு, மசாலா, வாட்டர் கேனு இதெல்லாம் வாரத்தில் போடுவோம். அப்படி இருந்து அப்புறம் எங்கள் பசங்க பெருசாக இப்போ வந்து நைட்லேயே பொறுக்கிறோம். இப்போ பயமே இல்லை. நைட்டுக்கு போகிறவங்க காலையில் வரோம்.
6 மணிக்கு போகிறவங்க அதே 6 மணிக்கு திரும்புவோம். 7 மணிக்கு போகிறவங்க 7 மணிக்கு திரும்புவோம். நைட்டு 10 மணிக்கு போய் விடிய காலம் வராங்க. இப்போ வயசு பசங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே போகிறோம். ரவுடிஸ் எல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. தைரியமாக அங்கேயே பத்துக்கிறோம், அங்கேயே சாப்பிட்றோம், அங்கேயே எல்லாமே பொறுக்கிறோம் குடும்பமே. இந்த கொடுங்கியூர் குப்பமேட்டில் வந்து எத்தனை பேர் வந்து வேலை பார்க்குறாங்க? எத்தனை பேர் குப்பை பொறுக்கிறாங்க? எத்தனை பேருனா ஒரு 1000 குடும்பங்கள். ஒரு அந்தந்த ஒரு 4-5 வண்டி பாயிண்ட் அடிக்குது. சின்ன வண்டி, பெரிய வண்டி, டாராஸ், இந்த மாதிரி பாயிண்ட்டுங்க, கார்பரேஷன் வண்டி எல்லாம் அடிக்குது. இந்த 4 தொகுதியிலையும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கணக்கு பட கூட 800 900 குடும்பம் பொறுக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன பெருசாக வருமானம் பார்த்துருவீங்க? நீங்கள் அந்த காலத்துலேருந்தே பொறுக்கிறீங்களே, அப்போ எவ்வளோ சம்பாதிக்க முடியுது? அப்போல்லாம் வந்து 100 ரூபாய் கச்சாலுமே பெரிய மலை. ஆமாம். அந்த 100 ரூபாய் கூட இன்னொரு 100 ரூபாய் 200 ரூபாய் கச்சா அதை விட பெரிய மலை. இப்போ வந்து 400 ரூபாய் 300 ரூபாய் வந்துட்டோம். அப்போல்லாம் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய். இப்போல்லாம் 400 ரூபாய் அப்படி போடுறாங்க. அதுலேயே சாப்பிட்றோம், வீட்டு வாடகை தரோம், அதுலேயே கரண்ட் பில்லு கட்டுறோம். அதுலேயே புருஷன் குடிகாரனா தான் அந்த பிள்ளைங்களை வாழுகிறோம். இந்தமாரி என் புருஷன் குடிகாரனா இருக்கிறது தான் ஒருத்தரை கூட படிக்க வைக்கல. படிக்க வைக்காம எல்லாம் குப்பை மட்டிலே இட்டு வந்து விட்டோம். குப்பை பொறுக்கிறது, அங்கே பிரிஞ்சு வாங்கி தோன்றது, அங்கே பாய் போட்டு தூங்குறது, திருப்பி அந்த பொறுக்கிறது, எடை போடுறது, திருப்பி அங்கேயே படுக்கிறது. இப்படியே அவங்கள ஆனால் வந்து திருடாமல் பொய் சொல்லாமல் வளர்த்து படிக்க தான் ஒன்று வைக்கல. ஆனால் அந்த குப்பிலே தான் காப்பாற்றணும், குப்பிலே தான் குழந்தை பார்த்தா, குப்பிலே தான் வாழ்ந்தோம். ஓகே, நீங்கள் அந்த காலத்துலேருந்தே இருக்கீங்க இந்த ஏரியாவில். உங்களுக்கு யாராவது ஒரு பெரிய ரவுடி ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப இந்த ரவுடி வந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றது யாராவது ரவுடியோட கதை தெரியுமா? பெரிய ரவுடி மொத்த பேரும் எங்களுக்கு தெரியும். கருப்பு குமார், கற்காமுத்து, திட்டு ரமேஷ், வர்தா, கொடுக்கு. இப்போ அந்த 4 ரவுடி அவங்க இங்கே இந்த ஏரியாவில் ஒரு வீடு தவறாத அடிப்பாங்க, ஒரு பொண்ணுங்கள் தவறாத கிண்டல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியாது. அவங்க வந்து குப்பை மூடலாம் சுற்றுவாங்க. ஒரு மட்டை ஒரு கொலை நடக்குதுன்னா அன்றைக்கி எல்லாம் உட்காந்து கானா பாட்டு பாடுவாங்க. மறுபடியும் வந்து அந்த கொலை காலையில் நடந்துருவாங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் டிவியில் வந்து ஒன்று ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ரவுடிங்களாம் வந்து எங்ககிட்ட வந்து அன்பாக இருப்பாங்க. ஆமாம், நான் வாடகை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏரியாலெலாம் ஒரு கொலை மட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டா உட்காந்து கானா பாட்டு பாடுறாங்களே, அது என்ன வழக்கம்? அது அவங்க நைட்டெல்லாம் கண்ணு மூச்சு ரூட்டு போட்டு அவங்கள கிளீன் பண்ணி எந்த ரூட்டில் வராங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த ரூட்டுக்கு போவாங்க, அந்த ரூட்டு போட்டு அவங்கள முடிச்சிருவாங்க. அந்த மறுபடியும் அவங்களே போய் ஸ்டேஷனில் ஆஜராகி அப்படியே பேப்பரில் டிவியில் வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற ரவுடிங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. நீ உன்னை போக விட்டு பின்னால் கண்ணடிச்சு கலங்க பண்ணி முதுகில் குத்துற ரவுடி அப்பெல்லாம் கிடையாது. இப்போ ரவுடிங்கிட்ட போய் எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனைனா தீர்த்து வைப்பாங்க. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு பொம்பளைங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. அங்கேயே ரவுடி மாமூலுக்கு ஆக்க மாட்டாங்க. கொலை பண்ணுற இடத்துலயே அவங்களுக்கு 1 லட்சம் வந்துடும். இப்போ ஒரு பெரிய கட்சிக்காரனை பண்ணுறாங்கன்னா அவங்க 5 லட்சம் அனுப்பிச்சிடுவாங்க. அதை வச்சு அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ரவுடி எங்கள் கூடியே இருப்பாங்க. ரவுடி பசங்க குப்பமட்டில் தான் வந்து ஒளிவாங்க. நாங்கள் அங்கே தான் பொறுக்குவோம், நாங்கள் அங்கே தான் பத்துன்னு இருப்போம். டெவலப் பசங்களாம் ரவுடின்றாங்க. அவங்க மேலே ஒரு திருநாட்டு சவுண்ட் கூட இருக்காது. ஆனால் நாங்கள் ரவுடிங்கோ, நாங்கள் தான் தாத்தா நாங்கள் அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த அளவுக்கு தான் பண்ணுறீங்களா இந்த வேலையை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுலேருந்து வேறு இது நாங்கள் தானே முதலாளி. இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோன்னாமோ 400 ரூபாய்க்கு அதை செய்யுமா இதை செய்யுமா, அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வாங்கி 400 ரூபாய் தருவாங்க. இது அப்படி கிடையாது. நாங்களே விளாடுவோம், நாங்களே கபடி விளாடுவோம், நாங்களே ஜூட்டாட்டம் விளாடுவோம், நாங்களே டான்ஸ் ஆடுவோம், நாங்களே பாட்டு பாடுவோம், நாங்களே பொறுக்குவோம், நாங்களே பைய போட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அதனால் இதில் நாங்களே முதலாளி, நாங்களே தொழிலாளி. அதனால் யாருக்கும் கை கட்டி பேர் சொல்லி வேலை கிடையாது. பிறக்கிற குழந்தை கூட குப்பமோடை காட்டி விடுவோம். இதான் குப்பமோடு, கொஞ்சம் பொறுக்கி பிரிஞ்சு வாங்கி சாப்பிடுங்க, எங்கேயும் திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, அப்படிதான் வளர்த்தோம். ஆனால் வருங்கால குழந்தைங்க எதிர்காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு வேலைக்கு தான் போகணும்னு தான் விரும்புவாங்க. இப்போ எல்லாரையும் படிக்க வச்சுக்கிறோம். எப்படியோ 15 பேர பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிறேன். சூப்பர். அதில் ஒருத்தர் +2, ஒருத்தர் வந்து வக்கீலுக்கு படிக்கிறாங்க, ஒருத்தர் இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க. மீதி பசங்கள்லாம் 5ஆவது 4ஆவது 7ஆவது 6ஆவது அப்படி படிக்கிறாங்க. இதில் மட்டும் ஒரு 3 பசங்க நல்லா படிக்குதுங்க. சரிங்க. அதேமாரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாயிடுறாங்க. போதையா? ரொம்ப போதை. ஃபுல்லாக திருடணுங்க தான் நிறைய. இப்படி போனவொடனே ஒரு செல்லை திருடிடுவானுங்க. இப்படி போனவொடனே கஞ்சா, பவுட்ரு, ஊசி, மாத்திரை எல்லாமே. இப்போ ஹவுசிங் போர்டு இடிச்சதுனால கொஞ்சம் நிம்மதியாகுது. நீங்கள் அந்த 1980 வந்து அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி பவுட்ரு தான் ஓடிச்சு, ஆனால் கஞ்சாவும் தான் ஓடிச்சு. ஆனால் இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஹவுசிங் போர்ட்லேருந்து ஒரு 100 பேர் வந்து ஜீப்பில் வந்து இறங்கி குரானாக்கெல்லாம் அப்படியே வாங்கி போவாங்க கஞ்சாவை. அப்படியே வெட்டிக்குவாங்க. ரத்தம் படிக்கட்டெலாம் நாங்கள் தான் கழுவி விடுவோம். அப்படியே வருவாங்க, பவுட்ரு அடிச்சுன்னு இருப்பாங்க. அப்படியே வருவாங்க, ஊசி அடிச்சுன்னு இருப்பாங்க. அப்படியே வருவாங்க,
கொலையை 3 கொலை வந்துருச்சு அவசியம் போடலையா. புரியுது. அப்படியே வாசலாண்டே கொலை ஊன் அப்படி அடுப்பை வச்சு சோறாக்கின்னு இருப்போம் போயிடாத. புரியுது. அந்த மாதிரிலாம் அவசியம் போடல. 40 வருஷம் வாழ்ந்தோம். போலீஸுக்கு இது எல்லாமே தெரியும்ல, இருந்துமே அவங்களால ஏன் தடுக்க முடியல? போலீஸ்காரங்க வந்து அகிஸ்டிக்கிட்டே ரெக்கார்டிங் எடுத்து இன்னொரு அகிஸ்டிக்கிட்ட காட்டுறான். வர்றா மச்சான் உன்னை பற்றி இப்படி பேசிக்கிறான், உஷாராயிடுறான்னு. சும்மா அவனுக்கு போவானுங்க, எஃப்ஐஆர் போடானுங்க. ஒரு கேஸ் 2 கேஸ் ஆயிடுச்சா அவன் வந்து ஃப்ரெண்ட் ஆகி அவனுக்கு வாங்கி கொடுப்பான். சார் இந்த இடத்துல கஞ்சா வருது, இந்த இடத்துல பவுடர், இந்த இடத்துல இவன் பிடிக்கிறான் அப்படிங்கிறான். இவனுங்களை ஆள் கட்டி இவனுங்கள மாட்டிப்பானுங்க. ஓகே, புரியுதா? அப்படியே அடில் தடியில் ஆனோடனே பாதி பேர் ஊர் விட்டு போயிட்டுருவானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துன்னு வருது. நீயா நானா தான் நடந்துன்னு வருது. இதுக்கெல்லாம் வந்து போதைப் பொருள் தான் ஒரு காரணம், மூல காரணம்னு சொல்றாங்களே, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமாம், அவன் கஞ்சா அடிப்பான், 2 குவார்ட்டரை குடிப்பான். அந்த நேரத்தில் ஒரு குழந்தை போவான், வாமா பாப்பா இருந்தால் சாக்லேட்டு அப்படின்ட்டு இட்டுன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் குழந்தை காணான்னு தருவாங்க. ஒன்று செத்து கடிக்கும், இல்லை உயிரோட டேஞ்சராக கடிக்கும். அதுதான் இப்போ இந்த உலகத்தில் நடந்துன்னு வருது. ஏன்னா 1000 பேருக்கு உருட்டுக்கட்டை, தடி, கம்பி, கிம்பி, கல், கட்டை தூண் ஓடியாருவோம். ஆனால் இங்கே ஊரில் மட்டும் வாழற இடத்துல பாதுகாப்பே கிடையாது. நான் இங்கே உட்காந்துருப்பேன், என் பேத்தி மிட்டாய் வாங்க போவான் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. இது அப்படி கிடையாது. உள்ள என்ட்ரு சொல்லி அங்கங்கே ஆளுங்க இருப்பாங்க. உள்ள போலீஸ்லாம் வருவாங்களா? இன்னைக்கே வந்து பார்த்துருக்காங்க. அது நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு கெஞ்சி கூப்பிடணும். ஓகே, அப்போ தான் ஏன்னா ஒரு பிரச்சனைனா வந்து எட்டி பார்த்துட்டுமா ஒழுங்கா இருக்குமா சண்டை போட்டுக்காதுன்ட்டு வந்துடுவானுங்க. இப்பவுமே ரவுடிங்கெல்லாம் அந்த காலம் மாரி ஓடி வந்து குப்பைமேடுக்குள்ள பதுங்குறாங்களா? பதுங்கி நின்றாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஓகேம்மா, இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார்.